யாராவது கயிறு கொடுத்து நம்மளை கிணத்துல இருந்து தூக்கி விட மாட்டாங்களா நீ ஏங்கின நேரம் பாண்டியராஜ் சாரையும் 2D நிறுவனம் சூர்யா சார் கம்பெனியும் மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு நான் சீரியலில் தான் அறிமுகமானேன். மெட்டி ஒலி ரொம்ப வருஷம் நான் சீரியலில் தான் இருந்தேன். அப்புறம் ஒரு 2 படம் பண்ணாலும் எனக்கு யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி சீரியல் தான் எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஏதோ ஒரு படம் வந்து அந்த செம்மன் ஒரு படம், அந்த வள்ளிகாந்த் தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஒரு இப்படி ஸ்டெப் போட்டீங்க பாருங்க, அது செம்மையா இருந்துச்சு. காற்றிலே ஈர காற்றிலே அந்த பாட்டுக்கு பார்க்காதவங்க எல்லாம் போய் பாருங்க. அக்கா பேச தமிழ்கார காதல விழுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. அக்காட்ட எவ்வளவு சாரி இருக்கும்? சாரி வந்து நான் சீரியல்லாம் பண்ணும்போது ரொம்ப சாரி எல்லாம் கிடையாமா, ஒரு 20 சாரி வச்சிருப்பேன். அதே தான் எல்லா சீரியலுக்கும் மாத்தி மாத்தி போடுவேன். அப்படியா? ஆமா ஆமா. அப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களா காசு செலவு பண்ண மாட்டோம். ரொம்ப கஞ்சல்ஸாக. நல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது விதவிதமா சுடிதார் எல்லாம் போடணும்னு எனக்கு இப்ப ஆசை வருது. தைக்க கொடுக்குற ஒருத்தி தச்சு தர மாட்டேங்க. அவரோட அன்புல அக்கா எப்பவுமே வந்துட்டு அடங்கிதான் இருக்காங்க இல்ல? அடங்கிதான் இருக்கே. என்னைக்காவது அப்படி எகிரும் போது மூஞ்ச பார்க்கும்போது மூஞ்சி உம்முன்னு வச்சோடனே அங்க ஏறின கோவம் அப்படி சல்லி இறங்கிரும். மறுபடியும் மாமா அப்படின்னு போய் காலில் விழுது. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த கான்வர்சேஷன்ல பியூட்டிஃபுல்லான தீபா அக்கா தான் இருக்காங்க. அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா. உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு பயங்கர ஹாப்பி ஆயிருது. எனக்கு இல்ல, பாக்குற எல்லாருக்குமே அது இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே எனக்கும் ஹாப்பியா இருக்கு. எப்பவுமே அந்த ஒரு பாசிட்டிவா அப்படியே எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, ஓடிட்டே இருக்கீங்க. நல்லா இருக்கு. சீரியஸா உங்க டான்ஸ் வேற. நான் இப்ப ஆஃப் கேமரால சொன்னேன், ஆன் கேமரால சொல்றேன். அந்த ஒரு இப்படி ஸ்டெப் போட்டீங்க பாருங்க, அது செம்மையா இருந்துச்சு. காற்றிலே ஈர காற்றிலே அந்த பாட்டுக்கு பார்க்காதவங்க எல்லாம் போய் பாருங்க. அக்கா பேச தமிழ்கார காதல விழுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. அக்காட்ட எவ்வளவு சாரி இருக்கும்? சாரி வந்து நான் சீரியல்லாம் பண்ணும்போது ரொம்ப சாரி எல்லாம் கிடையாமா, ஒரு 20 சாரி வச்சிருப்பேன். அதே தான் எல்லா சீரியலுக்கும் மாத்தி மாத்தி போடுவேன். அப்படியா? ஆமா ஆமா. அப்புறம் எல்லாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களா காசு செலவு பண்ண மாட்டோம். ரொம்ப கஞ்சல்ஸாக. இப்போ வந்து படங்கள் பண்றதுனால இவங்களே கொடுத்துருவாங்க அவங்களுக்கு தேவையானது. ஆனா இப்போ நான் ரொம்ப சாரி அடிக்ட். என்னமோ தெரியலம்மா, வாலிப பருவத்துலலாம் விட்டுட்டேன். இப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆசை, சேலை வாங்கணும், விதவிதமா கெட்டணும். இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால இப்போ இந்த மைசூர் சில்க்கு என்னென்னமோ சொல்கிறாங்க, கிரேப் சில்க்கு, அந்த மாதிரிலாம் கட்டணும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குமா உங்களுக்கு வியர் பண்ணுறது? இந்த சாரி எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த சாரி பிடிக்காது. எனக்கு பிடிச்சது எப்படின்னா இந்த கல்யாணி காட்டன் சாரீஸு, அப்புறம் வந்து இந்த சில்க்கு மாதிரி மைசூர் சில்க்கு இந்த மாதிரி வருதுல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து காட்டன் நல்லா அதை வந்து தண்ணியில் முக்கி நல்லா சவுக்குன்னு ஆயிரும்ல, அந்த இது உடுக்க பிடிக்கும். அதெல்லாம் தாண்டி வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போகும்போது விதவிதமாக சுடிதாரெல்லாம் போடணும்னு எனக்கு இப்போ ஆசை வருது. தைக்க கொடுக்குற ஒருத்தி தச்சு தர மாட்டேங்க. நானும் 3 வருஷமா ஒருத்திக்கிட்ட கொடுத்துருக்கேன். எம்மா தச்சுதான், எம்மா தச்சு இந்த நாளைக்குன்னா அவளுக்கு முடியவே மாட்டேங்குது. தச்சு தர மாட்டாங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? தச்சு கொடுங்க அக்காக்கு. உடம்புக்கு ஒரு அளவு எடுக்கிறதே ரொம்ப வாங்க. கண்டிப்பா இந்த கையே 3-4 அளவு எடுக்க வேண்டியிருக்கு. இங்க அளவு எடுத்தா இங்க பிடிச்சிருக்கு, இங்க அளவு எடுத்து அப்படி. எனக்கு பிளவுஸ் தைக்கிறதுக்கு அவ பயங்கரமா வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். அதே மாதிரி இன்ச்சு பை இன்ச்சிலே அளவு எடுத்து தைக்கணும். இங்க தானே இடுப்புன்னு இப்படி எடுத்துடக்கூடாது, இங்க எடுக்கிறதுக்கு பாருங்க பயிர், அதுக்கு தனியா ஒரு அளவு எடுக்கும். இப்படி பல அளவு. ஒருத்தி மட்டும் எனக்கு கரெக்டா சட்டை தைச்சு கொடுத்துட்டான்னு வச்சுக்க, அவளுக்கு ஒரு பெரிய அவார்டே கொடுக்கணும். இப்போ விமன் எம்பவர்மெண்ட், அதாவது ஒரு பெண் வந்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்க முக்கியமா நினைக்கிறீங்க? ரொம்ப முக்கியமா. அதை விட அந்த காசு அவங்க கையிலே வச்சு செலவு பண்றது அதை விட முக்கியம். ஆனா பெண்கள் வந்து அதை பண்ண மாட்டோம். என்ன பண்ண தெரியுமா, நம்மளுக்குள்ளே இயற்கையாவே ஒரு குணம் இருக்கு. என்னதான் பெண் விடுதலை பத்தி பேசினாலும் ஆண்கள் காட்டக்கூடிய அன்புக்கு என்னைக்குமே பெண்கள் அடிமைதான். ஆக மொத்தத்துல நான் சம்பாதிக்கிற பைசாலாம் யாராவது அன்பா பேசிட்டா கொண்டு போய் கொடுத்துருவோம். அந்த தப்பவே தங்க செயினே கழட்டி கொடுத்தா அதுதான் நீங்க யாரும் கேட்கணும். தோடா செயினா கழட்டி கொடுத்தவங்க அதெல்லாம் பல நடக்குமா, அது அப்பப்ப நடக்கும். அது வந்து நம்ம வேற இதுக்கு, அது வந்து மனிதாபிமானத்துல செய்யறது அது வேற. ஆனா இந்த அன்புல செய்யற விஷயம் இருக்கு பாரு, சாவுற வரைக்கும் நம்ம வந்து ஏமாந்தாங்க. ஆனாலும் இந்த மனசு நம்மளுக்கு நல்லா தெரியும், கேட்காது.
அது மாதிரி இருக்கிறது வந்து பெண்கள் கிட்ட இருக்கிற மைனஸா பிளஸ்ஸா, ஏன்னா எனக்கு அது சொல்ல தெரியல. ஆனா எல்லா பெண்களும் அப்படிதான். நீ படிச்சிருக்கங்கிறதுக்காக நீ வித்தியாசமானவல்ல, நான் படிக்காதவங்கன்றதுக்காக நான் அதுக்கு வித்தியாசமானவல்ல. எல்லாருமே ஒரு ஆணுடைய அன்புக்கு அடிமையானவர்கள். ஓகே. நீங்களும் அங்க வீட்ல மாமா அவருடைய நான் உங்கள அக்கான்னு கூப்பிடுறதால அவர நான் மாமான்னு சொல்லிட்டேன். மாமா தானே அவரு, தமிழ்நாட்டுக்கே மாமா ஆயிட்டாரு. நீங்க தமிழ்நாட்டுக்கே அக்கா, அவரு தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்கும் மாமானோன்னு தப்பா எடுத்துக்கூடாது. அக்கா அக்கா வீட்டுக்கார் மாமா அப்படிதான் நம்ம சொல்றோம். காமெடியை வந்து நம்ம ரசிப்போம். அவரோட அன்புல அக்கா எப்பவுமே வந்துட்டு அடங்கிதான் இருக்காங்க இல்ல? அடங்கிதான் இருக்கே. என்னைக்காவது அப்படி எகிரும் போது மூஞ்ச பார்க்கும்போது மூஞ்சி உம்முன்னு வச்சோடனே அங்க ஏறின கோவம் அப்படி சல்லுன்னு இறங்கிரும். மறுபடியும் மாமா அப்படின்னு போய் காலில் விழுது. நான் காலில் விழுந்ததெல்லாம் வந்து பார்க்கல. யாருக்கிட்ட நான் அன்பு வச்சிருக்கேன்னு எல்லார் காலையும் சாஸ்தாகமா விழுவேன். அப்படியா? இன்னும் நீங்க காலில் விழுந்து வழங்கிடுவேன். எனக்கு கடவுள் வந்து என்னுடைய நேசிக்கும் உயிர்கள் தான். எப்படிக்கா அப்படி இருக்கீங்க நீங்க? ஒரு எல்லாரும் சொல்லுவாங்களா, நம்ம வளர வளர நம்மளோட கேரக்டர் மாறிடும், நம்ம மாறிடுவோம். நானும் மாறி இருக்கேன், மாறலன்னு. ஆனா பட் அந்த இன்னசென்ஸ் அப்படியேதான் நீங்க மெயின்டைன். பேர் இன்னசென்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு ஏமாளித்தனம். இதெல்லாம் கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கிறேன் அவ்வளவு. அதாவது அப்படி கிடையாது தங்கம். அதாவது இது வந்து தான் நான் சொன்னேன்ட்டு பெண்களுடைய இயற்கை குணம், இதை மாற்ற முடியாது. இன்னொன்று, கோபம் வரும் தான், யோசிக்க தோணும் தான். யோசிக்கிற நேரம் அதுங்க மூஞ்சியை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மனசு இறங்கிடும். அதுதான் ஒரு இதில் இவங்க நம்ம பர்வீன் சுல்தானாமா கூட ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒரு கதையே சொல்லுவாங்க. அப்படி எவ்வளோ கதைகள் நம்ம கேட்டாலும் அறிவு வர ரீசெண்டா ஏதாவது நீங்க ஏமாந்து, ஏன்னா இப்ப நிறைய ஸ்கேம்லாம் நடக்குது, அந்த மாதிரி ரீசெண்டா ஏதாவது மறுபடியும் என்ன ஏமாத்திட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? என்னுடைய வாழ்க்கையில தினமும் அது ஒரு அங்கமாவே இருக்கா, அதனால அதை வெளியில சொல்ல மாட்டேன். நீங்க சொல்றீங்க அது ஏமாளித்தனம் அப்படின்னு சொன்னாலுமே அந்த இன்னசென்ஸ் மெயின்டைன் பண்றது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். பேரு இன்னசென்ட் கிடையாம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு உயிர் மேல நம்ம வச்சிருக்கிற அன்பு லைக் அதுமே இருக்கு இல்லையா. ஏன்னா நமக்கு மாறிடுவோம், நம்ம ஒரு கட்டத்துல ஒரு மாதிரி மாறிடுவோம், யார் மேலே அன்பு எல்லாருமே மாறிடுவோம். நானே இங்க பாரு, இப்ப அந்த வச்சுட்டே இருக்கோம்ல, இந்த அன்பு மேல போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல கசந்து போச்சுன்னு வச்சுக்கையே, ஆட்டோமேட்டிக்கா அதுவே இறங்கிருக்கும். இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அன்புன்றது. ஆனா அன்பு செலுத்திக்கிட்டே இருப்போம் நம்ம, இது வந்து இயற்கை. நம்ம அன்பு காட்டுறது செலுத்திக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம அன்பு காட்டக்கூடிய மனிதர்கள் கால சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் உண்மை. இல்ல நான் வந்து ரொம்ப நேர்மையானவன் இங்க யாருமே கிடையாது. இந்த அன்பு மாறும். கண்டிப்பாக்கா. எனக்கு உங்களை ரெகக்னைஸ், அதாவது நான் மாயாண்டி குடும்பத்தால பார்த்திருக்கேன். எனக்கு இன்னொரு அந்த படம் பேர் தெரியல, வடிவேல் சார் இருப்பாரு, நீங்க அதுல வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணிருப்பீங்க, வெடிகுண்டு முருகேசன். பசுபதி சார். எனக்கு ஆக்சுவலா அந்த படத்துல உங்க கேரக்டர், உங்க ஆக்டிங் இருக்கு, அதுல லாஸ்டா ஒரு ஆக்டிங் ஒண்ணு, அழுகிற சீன் ஒண்ணு பண்ணிருப்பீங்க லாஸ்டா. அதுல மறந்துட்டேன் உங்களுக்கு? இல்ல எனக்கு அது எனக்கு ரொம்ப பழைய இல்ல எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த படம். அதுல எந்த காட்சின்னு தெரியல, ஆனா வந்து அதுல ஒரு சிறப்பு குழந்தையா நம்ம நடிச்சிருந்தோம். ஆனா உண்மையிலேயே அப்பாவும் இனி நல்லா பசுபதி சார் நல்லா பாத்துக்கிட்டாப்ல. அதுல இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த இடையில சீரியல் அப்படி இப்படின்னு போயிட்டீங்க. பட் இப்போ வந்து ஒரு பயங்கர ரெகக்னைஸ். நான் சீரியல் ஆர்டிஸ்ட் தான்மா. ஃபர்ஸ்ட் நான் சீரியல்ல தான் அறிமுகமானேன், மெட்டி ஒலி. ரொம்ப வருஷம் நான் சீரியல்ல தான் இருந்தேன். அப்புறம் ஒரு 2 படம் பண்ணாலும் எனக்கு யாருக்கும் தெரியாம போயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி சீரியல் தான் எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்துச்சு. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஏதோ ஒரு படம் வந்து, அந்த செம்மன் ஒரு படம், அந்த வள்ளிகாந்த் தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். குரு பார்வை படுறதுக்கு அவர் ஒரு காரணமானார். அவர் மூலியமா தான் பாண்டியராஜ் சாருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சு. அதை நான் சொல்வேன். அவருடைய கை தொடுதல் வந்து எங்கள் அம்மாவுடைய நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து எங்கள் அம்மா நான் வந்து பெரிய ஆளாக வர்றதை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அது வந்து இவர் மூலியமா நிறைவேறிருக்குன்னா அப்போ எங்கள் அம்மா எங்கேயோ அவருக்குள்ளே இருக்காங்கன்னு தான் அர்த்தம். அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். ஓகே. எனக்கு என்னன்னா உங்களை ரொம்ப ஜாலியான ஒருத்தவங்களாவே நாங்க பார்த்துட்டோம். நம்ம ரியாலிட்டி ஷோலையும் சரி, படத்துலையும் சரி, ஜாலியா ஒரு மாதிரி எனக்கு கடைக்குடிச்சா பயங்கரமா. எப்படி சொல்லிடுறீங்களாமா? இவங்க எல்லாரும் என்னைய பத்தி ஒரு கற்பனை பண்ணி வச்சிடுறாங்க. ஏதாவது ஷூட்டிங் போனேன்னா அப்பதான் நான் புதுசு அந்த ஊருக்கே. தீபாக்கா நீங்க ஏன் சிரிக்கையே மாட்டேன் இருக்கீங்க? அதுதான்மா முதல்ல ஒருத்தவங்கிட்ட பழகணும். இன்னொன்று வந்து நான் பயங்கர எமோஷன் கேரக்டர். எனக்கு சில விஷயங்கள்லாம் தாங்க முடியல. ஆனால் உடனே அழுவேன், உடனே சிரிச்சிருவேன். அதுதான் என்னோட ப்ளஸ்ஸும், அதுதான் மைனஸும் தான். அதனால இப்போ நீ நடிக்கிறியான்னு கூட எல்லாரும் சிலர் கேட்பாங்க. அது எப்படி இவ்வளோ தூரம் அழுதுட்டு திருப்பி சிரிக்க முடியுமாங்க? அந்த நேரத்தில் அந்த கவலையை தீர்த்துக்கிறதுக்கு ஒரு அழுகை மருந்து. அந்த மருந்து முடிச்சோடனே திருப்பி அந்த கவலை தொத்து கொள்ளும்போது திருப்பி ஒரு கவலை வந்து சூழ்ந்துவிடும்.
அழுதாதான் அந்த கவலை வந்து கரைஞ்சி வெளியில வரும். இல்லைன்னா மனசுக்குள்ள அது ஒரு கல்லு பாறை மாதிரி ஆயிடும். நீ லவ் பண்ணிருக்கியா? எனக்கா லவ் எல்லாம் பண்ணிருக்கியா? எங்க வீட்டுல ஃபெயிலியர் ஆகும்போது இந்த நெஞ்சு எப்படி இருக்கும்? ஆமா. தனியா கிடந்து அழுதான் இது சரியாகும். இதுதான் தலைவன் தலைவில வந்துட்டு ஒரு பயங்கர ஒரு மாமியார், டாக்ஸிக்கான ஒரு மாமியார் இருந்தீங்க. அததான் சொல்றேன்ல, இந்த மாதிரி மாமியார்லாம் நான் ஏற்கனவே சீரியல்ல நடிச்சிருக்கேன். அதெல்லாம் யாருக்கும் தெரியல. ஆனா இந்த படத்துல பார்க்கும்போது ச்சே அப்படின்ற மாதிரி. ஆனா அது பாண்டியராஜ் சார் தான் அந்த லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் அதுங்க சொல்லி கொடுத்தது. அதெல்லாம் 2-3 நாள் எங்களை ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு சொல்லி கொடுத்தாவுமா. அப்போ சொல்லும் போதே சொன்னாங்க, உங்களுக்கு வருமானு நான் முதல்ல பார்ப்பேன், அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு நீங்கள் செட் ஆவீங்களான்னு பார்க்கணும். ஏன்னா நான் மட்டும் தான் சொல்கிறேன், என்னோட அசிஸ்டன்ட்ஸ் யாருமே ஒத்துக்கல. அவங்க அக்காவா ஓகே, சாருக்கு அம்மாவா, அது ஒரு மாமியாரா, அது வந்து எப்படின்னு தெரில, நாங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் நினச்சி வச்சுருக்கோமா, திடீர்னு வேண்டான்னா நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாப்புல. ஆனால் நல்ல வேளை எனக்கு நடிக்க வச்சு நல்ல கதாபாத்திரம் கொடுத்து இந்த படம் வெற்றி படமாக அமைஞ்சு எனக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கும் அவர் தான் கூட்டிகிட்டு போய் விட்டுருக்காரு இல்லை. அவர் ஒரு நான் லைஃப்பில் மறக்க முடியாதது, ஃபஸ்ட்டு மெட்டி ஒலி வாய்ப்பு கொடுத்தவர். அங்கே இருந்து நிறைய அண்ணன்மார்கள், விக்ரமாதித்தன் அண்ணன், திருச்செல்வம் சார், இவங்கெல்லாம் என்னால் மறக்க முடியாது. அந்த ஒரு ஜேர்னி அப்படியே இருக்குது. கவிதா பாரதி சார், அவங்களாம் வந்து ஒரு டீச்சர் மாதிரி நம்மளுக்கு. அது ஒரு கட்டம் அப்படி முடிஞ்சு போச்சு. எனக்கு லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட், அதாவது தொழிலில் அவங்க எல்லாரும் ஒரு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்மளும் கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்போம். ஆனால் நம்ம கூட எல்லாரும் வளர்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம அதே நிலைமையில தான் இருந்திருப்போம். ஒரு யாராவது கயிறு கொடுத்து நம்மளை கிணத்துலேருந்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்கின நேரம் பாண்டியராஜ் சாரையும் 2D நிறுவனம் சூர்யா சார் கம்பெனியும் மறக்கவே முடியாது. அந்த ரெண்டும் அந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னா நான் மறுபடியும் எங்கேயோ சீரியலில் தான் நடிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். இப்படி டெய்லி ஒரு படத்தில் டெய்லி இப்போ படத்துக்கு எனக்கே ஆச்சரியமா இருக்கு, நம்ம வந்து இவ்வளோ பிஸியாக இருக்கோம் போல. ஆனால் வந்து எனக்கு இப்பெல்லாம் இந்த மண்ணிலே ஈரம் உண்டு சாங் கேட்டா உங்க ஞாபகம் தான் வருது, கருப்பு பார்த்ததுக்கு அப்புறம். அடிக்கும் போது எனக்கே தெரியலம்மா, சூர்யா சார் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக சொல்கிற வரைக்கும் நான் நினச்சேன், ஓஹோ இந்த சீரியல்லே நம்ம ரொம்ப நல்ல போல இருக்குது, படத்தில் நம்ம ரொம்ப நல்ல போல இருக்குது நம்ம நினச்சோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சீன் வச்சாங்க, அப்போ தான் நம்ம நினச்சோம் நம்ம வந்து இதில் கொஞ்சம். ஆனால் வந்து அந்த இப்படி சூர்பனகை மாதிரி ஒரு பார்வையெல்லாம் பார்த்து சிரிச்சதெல்லாம் அவரு நல்லா வந்து இந்த படத்துல பார்த்தேன். ஆமா, நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க லாஸ்ட்ல பேசுற டயலாக், ஆர்ஜே பாலாஜி டயலாக், அதெல்லாம் பயங்கரமா ட்ரெண்ட். அந்த துப்பாக்கிக்கு எல்லாரும் சிரிச்சாங்க. நானே எதிர்பார்க்கல, நடிக்கும் போது இது இவ்வளோ காமெடியா வரும்னு நினைக்கலாமா, ஆனா அதை கூட சிரிச்சாங்க. அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், இப்போ நல்ல நடிகையா இருக்கிறத நான் மட்டும் தேட்டர்ல எல்லாரும் கைத்தட்டி சிரிக்க மாட்டாங்கம்மா, அவங்க மனசுக்குள்ள நம்ம இடம் பிடிக்கணும். இடம் பிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ணாலும் ரசிப்பாங்க. இப்போ அதுதான் என் வாழ்க்கையில நடக்குது. அப்படின்லாம் பார்த்தா நான் ஒன்றும் அதில் பெரிய காமெடியெல்லாம் பண்ணிடல. பட் ஆனால் நம்ம அக்கா அப்படி நம்ம அக்கா பண்ணுதுடா. பொம்பளை பிள்ளைங்களுமே என்னை அக்கான்னு ஏற்றுக்கிட்டாங்கம்மா, அது கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதை விட 80 வயசு தாத்தா பாட்டி கூட எல்லாரும் தீபா அக்கா அது அது அதை விட சந்தோஷம். கிராமத்துக்கு போனால் சிலர் வந்து கண்ணத்தை பிடிச்சிட்டு கடிச்சு வச்சிருவாங்க, அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அது அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்குது. எப்பவுமே அது கிடைச்சிட்டே இருக்கணும். நீங்களும் இதே மாதிரி பயங்கர கியூட்டா இருக்கீங்க. ஆக்சுவலா வந்துட்டு அது கணத்தெல்லாம் பிடிக்கிறாங்கன்னா சும்மா இல்லை, கியூட்டா தான் இருக்கீங்க. நானும் போகும்போது கிள்ளிட்டு தான் போகணும். அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்கணும். இதே இன்னசென்ஸோட ரொம்ப ஹாப்பியா பிஸியாவே இருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இந்த இன்னசென்ட் திருப்பி சொல்லாத, எல்லா அனுபவமும் கத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு, அதாவது என்னதுன்னா குழந்தைத்தனங்கள்லாம் மறைஞ்சு அது 4 ஆச்சு. அப்ப இன்னசென்ஸ் என்னன்னாக்கா, இப்ப எல்லாருமே ஃபில்டர் போட்டு பேசுவோம், இதை பேசணும் இதை பேசக்கூடாது. நான் போட்டு தான் பேசுறேன். அப்படியா? ஆனா உனக்கு தெரியல, யாருக்கும் தெரியக்கூடாது சில ரகசியங்கள். இப்ப இதை கூட சொல்லிடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் நான் சொல்றேன், அது ரகசியம். அதான். ரொம்ப தேங்க்யூ சோ மச்க்கா, ரொம்ப ரொம்ப நன்றிக்கா.